பரம்பரையாக மீன் பிடிக்கிற தொழில் தான். நான்லாம் வந்து ஒரு 10 வயசில் கடலுக்கு போனாள். அப்படி சாதாரண முறையில் நான் போகும்போது நான் போகும்போது ஐயா போவோமே, ஐயா நல்லா இருக்கியாள்னு கேட்டாங்க. அந்த அவார்டு வாங்கும்போது ஐயா நல்லா இருக்கான்னு சொல்லி எனக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு தந்தையை இழந்துட்டு பார்க்காம இருந்துட்டு பார்க்கும்போது எப்படி ஒரு உணர்ச்சிகள் வந்துச்சோ அந்த மாதிரி உணர்ச்சி வந்து தான் ஐயாவை நான் கட்டி பிடிச்சேன். 140 கோடி 150 கோடிக்கு தலைமையாக உள்ள தலைவர் வந்து சாதாரண என்ன ஒரு ஏழ்மையான ஒன்றை கட்டி தழுவுற அளவுக்கு எல்லா பேருக்குமே இந்த மனது வராது. ஏழ்மையான குணம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் தாமோதரம்பட்டினம் டு தில்லி வரை பயணம் செய்த ஒரு எளிய மனிதரின் பயண அனுபவம் குறித்து தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், சென்ற ஆண்டு செப்டம்பர் 17 அன்று வந்து விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அப்படிங்கிறது பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. சுமார் 13,000 கோடி நிதியை இந்த திட்டத்திற்காக பிரதமர் அவர்கள் ஒதுக்கியிருந்தார். இந்த திட்டத்தின் குறிப்பான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கைவினை கலைஞர்கள், பாரம்பரிய தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் காலப்போக்கில் அழிந்து கொண்டு வருகிறார்கள். அந்த தொழிலை வந்து ஊக்குவிக்கணும், அதை வந்து இன்னும் மக்களிடையே அதை பிரபலப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கைவினை தொழிலாளர்களை ஊக்குவிக்கக்கூடியதற்கான இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சுருந்தாங்க. இது செப்டம்பர் 17 அன்று பாரத பிரதமர் அவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 18 மாநிலங்களிலிருந்து ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. அதில் தமிழகத்திலிருந்து நமக்கெல்லாம் வந்து கௌரவம் கிடைக்கும் வகையில் தமிழகத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் தாமோதரம்பட்டினத்தைச் சேர்ந்த திரு கே பழனிவேல் அவர்கள் வந்து பாரத பிரதமர் அவர்களின் திருக்கரங்களால் வந்து அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கியிருந்தாங்க. நம்ம அவர்களோடு தான் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேச இருக்கிறோம். அவர்கள் தங்களுடைய அந்த தில்லி பயணம் குறித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். நேர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள்லாம் வந்து பிரதமரை பார்ப்போமா, அவருக்கு கை கொடுக்க முடியுமா, ஒரு செல்ஃபி ஃபோனில் எடுத்துக்கலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அவரை கட்டி பிடிச்சது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பொறாமையாகவே இருக்குது. நம்மளால் முடியல, இவங்களால் முடிஞ்சிருச்சே அப்படின்னு. ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிதுங்க ஐயா? நான் சாதாரண மீனவன், தாமோதரம்பட்டினம் கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு இருந்தேன். காந்திஜின்னு ஒரு சங்கம் எங்கள் ஊரில், காந்திஜி சங்கம் ஒரு காந்திஜி முன்னேற்ற சங்கம்னு ஒரு சங்கம் இருந்துச்சு. அங்கே ஆர்மன் சார்னு ஒரு ஆள் மேனேஜர்மெண்ட் பார்க்குறாங்க. அவங்க தான் சொன்னாங்கன்னா, வீட்டில் இருக்கும்போது ஐயா உங்களுக்கு டெல்லிக்கு ஒரு ஃபைன் இருக்குது, உங்களுக்கு முடிய தெரியுமா, முடைய தெரியுமான்னு கேட்டாங்க. அதாவது மீன் வலைய பின்ன தெரியுமான்னு கேட்டாங்க. நான் நல்லா எனக்கு சிறுசுலேருந்து பழக்கம்யா நான் சொன்னேன். சரியா, அப்போ டெல்லி மோடியை பார்க்குறாப்புல ஒரு அமைப்பு இருக்கியா, போங்கய்யான்னு சொன்னாப்புல. அப்போ அதுக்கு என்னென்னையா செய்யணும்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு அங்கே டெல்லியிலேருந்து என்கிட்ட கலந்து பேசினாங்க. அவங்க வந்து ஹிந்தியில் பேசினாங்க, இங்கே தமிழாக்கம் பண்ணி எல்லாம் விவரம் சொன்னோம், போக்குவரத்து பண்ணோம். திரும்பி அவர் ஆர்மன் சார் ஐயா மூலியமாக தான் அப்புறம் மாவட்ட கலெக்டர் மூலியமாக கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போனோம். ஆனால் இந்தளவுக்கு எனக்கு ஒரு அமைப்பு இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் 18 மாநிலத்தில் உள்ளவங்க அங்கே போனோம். அதில் அப்படி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் நீங்கள் இருக்கீங்க ஐயா? எங்களுக்கு பரம்பரையாக இந்த தொழில் தான், மீன் பிடிக்கிற தொழில் தான். பரம்பரையாக மீன் பிடிக்கிற தொழில் தான். நான்லாம் வந்து ஒரு 10 வயசில் கடலுக்கு போனாள். அதே நேரத்தில் நான் தொழில் பண்ணும்போது சாதாரண நூல், பஞ்சு நூலில் தான் வலை இறக்கி வலை முடைஞ்சி வலைப்படுப்போம். அப்புறம் லைலா வந்துச்சு, அப்புறம் வந்து இப்போ தங்கூசி வந்திருக்கு. நான் எனக்கு 10 வயசு இருந்ததுலேருந்து அதில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த தொழில் எப்படி இருக்குங்க ஐயா? இப்போ முழுக்க மிஷின் வந்து ஆக்கிரமிச்சிருச்சா, இல்லை உங்களை போன்றவர்களும் இருக்கிறாங்களா? மாநிலம் முழுவதும் உங்களை போன்றவர்கள் இருக்கிறாங்களா ஐயா? மிஷின் வந்து வலை என்னென்ன மீனுக்கு எப்படி வலைகள் முடியணுமோ மிஷினு முடிச்சு கொடுக்குது. சில பேர் கையிலையும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அமைப்பாக இருந்துச்சு. நான் டெல்லி போகும்போது பயணங்கள் நல்லா தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் அங்கே போகும்போது அங்கே உள்ளவங்க வந்து சில அமைப்புகளை சொல்லி தந்தாங்க, இப்படித்தான் பிரதமரை பார்க்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி சாதாரண முறையில் நான் போகும்போது ஐயா போவோமே, ஐயா நல்லா இருக்கியாள்னு கேட்டாங்க. அந்த அவார்டு வாங்கும்போது ஐயா நல்லா இருக்கான்னு சொல்லி எனக்கு
ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு தந்தையை இழந்துட்டு பார்க்காம இருந்துட்டு பார்க்கும்போது எப்படி ஒரு உணர்ச்சிகள் வந்துச்சோ அந்த மாதிரி உணர்ச்சி வந்து தான் ஐயாவை நான் கட்டி பிடிச்சேன். இப்போ அதுதான் கேட்க வரேங்க ஐயா. அதாவது அதுதான் அங்கே வந்தவங்க எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு ஒரு 2 அடி நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் அவர் கூட பழகியவர் போல, நண்பர் போல, அவர் அறுத்து கொடுத்தோன்னே நீங்கள் அவர் மேலே கை போட்டோன்னு அவர் உங்கள் மேலே கை போட்டுட்டாரு. அது உங்களுக்கு எப்படி அந்த இடத்துல தோணுச்சு? நீங்கள் என்ன நினச்சிங்க ஐயா? ஐயா நான் முதல்ல ஐயா கும்பிட்றானு இப்படி போகும்போதே உங்களுக்கு வந்து அவங்களும் கும்பிட்டாங்க. அப்படி போகவே என்ன கை 2 கையையும் இப்படி கையில் போட்டு ஐயா நல்லா இருக்கேன்னா தமிழில் கேட்டது எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட அவர் தமிழில் தான் பேசினாரு. தமிழில் தான் ஐயா நல்லா இருக்கலாம், பாக்கி எதுவும் பேசலை. அப்போ இந்த அவார்டு போட்டாங்க. போடவுமே நான் அவங்கள கட்டி அணைச்சிட்டேன். அவங்க எதுவும் சொல்ல, எல்லாரும் இருந்த மந்திரி அத்தனை பேருமே நிதி மந்திரி எல்லோரும் இருந்தாங்க. எல்லாம் சிரிக்கத்தான் செஞ்சாங்க. யாருமே எதுவுமே ஒரு மன நோகலாவெல்லாம் நடக்கலை. இப்போ மேடை விட்டு கீழே இறங்கும் போது தான் நீ என்ன இப்படி பண்ணிட்டேன்னு அடுத்தெல்லாம் கேட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு சாமி கும்பிட்டு சாமிக்கிட்ட போய் இதுக்கிட்டோன்றாப்புல ஒரு அமைப்பு ஆயிடுச்சு எனக்கு பார்க்க. ஆனால் உங்களுக்கு அது புரியுதா அதோட தாக்கம்? இந்தியா முழுக்க உங்களுடைய புகைப்படத்தை தான் எல்லா தொலைக்காட்சிகளிலும் போட்டு அவங்க பிரபலப்படுத்தினாங்க. தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் மோடி வந்து அரவணைத்தார், மோடி அவர் கட்டிப்பிடித்தார் அப்படிங்கக்கூடிய தலைப்புச் செய்தியாக தான் வந்துச்சு. அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதாங்க ஐயா? அங்கே இருக்கும்போது தெரியலை. அதே நேரத்தில் டெல்லியில் இருக்கும்போது எனக்கு இதை பற்றி தெரியலை. கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு பாம்பேக்கார பையன் கிட்டத்தில் இருந்தார். எனக்கு இந்த இந்த ஃபோனு விஷயம்லாம் எனக்கு தெரியாது. சாதா ஃபோனு தான், இந்த மாதிரி ஃபோனு தான் நான் வச்சுக்கிருவேன். ஆனால் இந்த ஃபோன்லாம் எனக்கு டச்சு ஃபோன்லாம் எனக்கு விவரங்கள் தெரியாது. அந்த பையன் சொன்னால் அந்த பையனுக்கு புரியலை. அப்புறம் கை கரணம் காட்டினேன். நான் போய் மோடியை சந்திப்பேன், என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துறியா அப்படின்னு கேட்டேன். அந்த பையன் சொன்னார், அவன் பையன் வந்து ஒரு 25 வயசு இருக்கும். அவர் என்ன தொழில்னு கேட்டேன் அவர்கிட்ட. அருவா அடிக்கிற தொழில் அப்படின்னு சொன்னார். பின்னால் தான் தெரியுது, வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது இந்த மாதிரி ஏகத்துக்கும் புகழானம்னு சொல்லி. உங்களுக்கு வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கான அந்த வரவேற்பு எப்படி இருந்துச்சுங்க ஐயா? ஐயா வீட்டுக்கு வந்த பிறகு குறைஞ்சது ஒரு 100 பேர் என்னை வந்து பார்த்தாங்க ஐயா. என்னை வந்து ரொம்ப மரியாதை. அதே நேரத்தில் பிறர் சொன்னாங்க, அது வாங்கிட்டு வந்தியா, பணம் வாங்கிட்டு வந்தியா, காசு வாங்கிட்டு வந்தான்னு சொல்லி. அதெல்லாம் எனக்கு பெருமை இல்லை. நான் வீட்டுக்கு வந்த போகிற கிட்டத்தட்ட ராமேஸ்வரம், மண்டபம், மித்த ஊர் அங்கே சுற்றி இருக்க கிராமங்கள் போக்குவரத்து ஒரு 100 பேராச்சும் என்னை வந்து துண்டு வாங்கி போட்டு பார்த்துட்டு ஐயா கையெடுத்து கும்பிட்டு. ஒரு டாக்டர், ஒரு அரசாங்க டாக்டரு, அவர் பேர் ராதாகிருஷ்ணன். அவருடைய தகுதிக்கு நான் ஒரு சாதாரண மீன் பிடிக்காரன். அவர் வந்து என் காலில் விழுகிற எனக்கு அப்படியே இதாக போச்சு, ரொம்ப சங்கடமாக போச்சு. இல்லை, இப்போ இது உங்களுடைய தொழில் மட்டும் இல்லாமல் இன்னும் வேற உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பத்தர் வேலை செய்யக்கூடியவங்க, பத்தர் வேலை, நகை செய்கிறவங்க, கூட பின்னுறவங்க, செலவு தொழிலாளி, பாப்பர் ஷாப் தொழிலாளி, இந்த மாதிரி 18 மாநிலத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. அதான் இப்போ இது ஒரு புதுமையான திட்டம் இல்லைங்களா? அந்த கைவினை தலைவர்களை அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மாதிரி தொழிலை கற்றுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய திட்டமாக நினைக்கிறீங்களா? கொடுக்க. அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தமிழ்நாட்டிலேயே எங்கேயே சாதாரண மாவட்டத்தை பார்க்க போகிறான்னாலுமே அப்பயே வாங்க முடியாது. அவங்க ஐயா இப்போ பார்க்க முடியாதுயா, ஐயா பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அரசு அதிகாரியே பார்க்க முடியாது. ஒரு அரசு அதிகாரியே பார்க்க முடியாது. ஒரு 100 கோடி பேருக்கு 150 கோடி இருக்குமா இந்தியா முழுக்க 140 கோடின்னு சொல்லுவாங்க. 140 கோடி 150 கோடிக்கு தலைமையாக உள்ள தலைவர் வந்து சாதாரண என்ன ஒரு ஏழ்மையான ஒன்றை கட்டி தழுவுற அளவுக்கு எல்லா பேருக்குமே இந்த மனது வராது. ஏழ்மையான குணம், ஏழ்மையான ஆளுக்கு அது அவர் இருக்க இதுக்கு நம்ம வந்து ஒரு கால் தூசி மாதிரி அவர் வந்து என்னை வந்து கட்டி தழுவி பேசியிருக்காருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா. இல்லை, உங்களுக்கு அங்கே போகணுன்னு அது தோணுச்சா, இல்லை முன்னதையே போகும்போதே நம்ம போய் அவரை கட்டி பிடிச்சிடணும்னு நீங்கள் நினச்சிங்களா? அப்படிலாம் எனக்கு அந்த இருக்குல்ல, அவரை பார்க்கவே எனக்கு ஒரு தந்தை மாதிரி எண்ணப்பட்டுச்சு. ஒரு தகப்பன் என்னை பார்க்குற நோக்கம் தான் எனக்கு வந்துச்சே உள்ளுச்சு. இதுக்கு முன்னால் அவரை கட்டி பிடிப்போம், தழுவுவோம், அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள்லாம் இல்லை. அங்கே போன பிறகு உங்களுக்கு அங்கே தோணியதை நீங்கள் பண்ணிட்டேன். ரெண்டாவது அங்கே உள்ளவங்க அம்மா கலெக்டர் அம்மா எல்லாரும் சொன்னாங்க, ஐயா இப்படித்தான் நிற்கணும், இத்தனை அடி தள்ளித்தான் நிற்கணும்னா சொன்னாங்க. சரிம்மான்னு தான் நான் சொன்னேன்னு ஒழிச்சு கிட்டத்தில் போகும்போது தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள். அதாவது உணர்ச்சி வசப்பட்டு தான் அப்படி பண்ணீங்க நீங்கள், கட்டி பிடிச்சி. ஆனால் நீங்கள் போனோடனே தமிழில் உங்களை பார்த்து நல்லா இருக்கியா, ஐயா நல்லா இருக்கலான்னு கேட்டது உண்மை. ஐயா, இப்போ நீங்கள் சந்தித்து பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த பிறகு மோடி சந்திப்புக்கு முன், மோடி சந்திப்புக்கு பின்னுன்னு பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்கு? இப்போது எனக்கு என்ன மாற்றம்னா ஒரு மரியாதையை கிடச்சிருக்கு.
செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல மரியாதை ஐயா. யாராச்சும் தெரிஞ்ச இவர் தான் மோடியை பார்த்தோம்னு சொன்னால் ஐயா இருங்கய்யா போங்கய்யா நல்லா மரியாதையாக இது பண்ணிக்கிடுவாங்க. அந்த மரியாதையை நான் தான் காப்பாற்றிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அறிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2014க்கு பிறகு செல்லும் இடமெல்லாம்னு சொல்கிறத விட பாரத பிரதமர் அவர்கள் வந்து எளிய மனிதர்களை, உண்மையில் திறன் உள்ளவர்களை கண்டெடுத்து இது போன்ற ஊக்கங்களை அவர் வந்து செய்து வருகிறார். இது போன்ற மனிதர்களை நாம் நிறைய சந்திக்க வேண்டும், அவர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம் ஐயா. கேட்டதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி.